ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம், வெல்கம். நம்ம பார்க்கறது தாரிக் எக்ஸாம் சீரி சேனல். நம்ம அந்த சேனல்ல வந்து கிளாஸஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலியமாக சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமாக கூட என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன கேப் ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம படிக்கிறது வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு இன்னும் 98 நாட்கள் இருக்கு. ஸோ 98 நாட்கள் இருக்கிறது. 98 நாள் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்மளால கிளாஸை ஃபுல் ஃபோர்ஸ்டாக முடிக்க முடியும். ஓகேங்களா, நம்மளால கிளாஸை ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ படிக்கவும் முடியும். அந்த வகையில நாங்க உங்களுக்கு உதவுறோம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க படிச்சாலே கண்டிப்பாக உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நாங்க தாரிக் எக்ஸாம் ஸ்டைலி எப்பவும் நம்பகத்தன்மையான உங்களுக்கு கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ தாரிக் எக்ஸாம் ஸ்டைலி அப்படின்றத தாண்டி எக்ஸாம் ஸ்டைலி அப்படின்னு நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு. ஸோ நிறையவே இந்த மாதிரி வெல்ஃபேர்ஸ் இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளாஸ் நடக்கும் போதும் டீட்டெயில்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பார்க்க போறோம். அதாவது இந்தியாவின் வரலாறு மற்றும் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த 10 கொஸ்டின்லயே நம்ம வந்து ஒரு டீடைல் அனலைசிஸ் பண்ண போறோம். இந்த 10 என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 10 என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம வந்து இது பண்ண படிக்க போறோம். ஓகே, நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குன்னு சொல்லி. அந்த நம்பர் தான் இந்த நம்பர் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, 8101234234. ஓகேங்க, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஜஸ்ட் கேட்டாலே உங்களுக்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு. புக் வாங்கிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் வாங்கிக்கலாம், அல்லது எங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேக் வாங்கிக்கலாம். இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எங்களோட சப்ஸ்கிரைபர் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த முன்னுரிமை மூலமாக ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. அதாவது அமௌண்ட் இல்லாம ஃப்ரீ டெலிவரி, புக்ஸ் ஃப்ரீ டெலிவரி. பட் புக்குக்கு பே பண்ண வேண்டி இருக்கும். அந்த புக்ஸ் நீங்க வாங்குற புக்ஸை பொறுத்து ஆஃபர் பிரைசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்க வாங்கலாம். அதுக்கான டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி நீங்க கால் பண்ணிட்டு நாங்கள் சப்ஸ்கிரைபர், யூடியூப் சப்ஸ்கிரைபர், தாரிக் எக்ஸாம் சேல் யூடியூப் சப்ஸ்கிரைபர் சொன்னா போதும், உங்களுக்காக முன்னுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா, ஓகே நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்னைக்கு அமுக்த மாலையாதா, அதாவது அமுக்த மாலையாதா என்ற நூலை எழுதியவர் யார்? அமுக்த மாலையாதா பாருங்க, who wrote அமுக்த மாலையாதா? This is the question. அதாவது அமுக்த மாலையா என்பது ஒரு நூல் ஆர் ஒரு புக். சரிங்களா, சோ இந்த புக்கை எழுதினது யாரு? ஒரு தெலுங்கு ரிலேட்டடான புக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த புக்கை எழுதினது யார்? எந்த அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரா, ஹரிகரரா, புக்கரா, இல்ல ராமதேவர் அவர்களா? சோ அப்படின்றதான் கொஸ்டின். நீங்க வந்து இந்த பாமினி சுல்தான் அரசு மற்றும் விஜயநகர பேரரசு படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களால அட்டன் பண்ண முடியும். விஜயநகர பேரரசு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை தோற்றுவித்தவங்க யாருன்னா அந்த ஹரிஹரர், புக்கர் அப்படின்னு சொல்ற இவங்க 2 பேரும் தான். ஹரிஹரர் அண்ட் புக்கர் அப்படின்னு சொல்ற இவங்க 2 பேரும் அப்படின்னா அமுக்த மாலையாதா அந்த விஜயநகர பேரரசை வந்து தோற்றுவிச்சாங்க. ஓகேங்களா, சோ அவங்க தான் அந்த விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவங்க. அவங்களுக்கு தொடர்ந்து வலிமையான அரசர் தான் கிருஷ்ணதேவராயர். இது விஜயநகர பேரரசை பத்தி ஒரு ஜெனரல் டாபிக். பட் நம்ம கொஸ்டின் என்ன, இங்க அமுக்த மாலையாதா என்ற நூலின் ஆசிரியர். சோ இந்த நூலின் ஆசிரியர் யாரு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ, கிருஷ்ணதேவராயர். வலிமையான அரசர்கள், அதாவது விஜயநகர பேரரசின் மிகவும் வலிமையான அரசர் யாரு? கிருஷ்ணதேவராயர். அவர் எழுதிய நூல் தான் அமுக்த மாலையாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பேர் என்ன? அமுக்த மாலையாதா. சரிங்களா, ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. புத்த சமயத்தில் வினய பிடகா, அதாவது பீடகங்கள் சொல்லுவாங்க. வினய பீடகா, அந்த வினய பீடகா அப்படின்னு சொல்லிட்டு புத்திசம், புத்தர்கள் கோட்பாடுகளை வினய பீடகா அப்படின்ற பேர்ல என்ன சொல்லுவாங்க? அதான் கொஸ்டின். புத்த சமயத்துல அவர் புத்தரோட அடிப்படை கொள்கை, புத்தரோட போதனைகளை அடிப்படையாக கொண்டு வாழும் மக்கள் புத்த மதத்தை, பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். சோ அப்படி பௌத்த மதத்தை சேர்ந்த மக்கள் வினய பீடகா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோட்பாடுன்னு வழிபடுவாங்க? அதாவது இந்த கோட்பாடு குறிக்கும் ஒரு விஷயம் என்ன? தியாகம், ஒழுக்கம், அகிம்சை, உண்மை. இவை 4மே புத்தரோட போதனைகள்ல வந்துடும். சோ இந்த 4மே புத்தரின் போதனைகள் அப்படின்றதுலயோ புத்தரின் நன்னெறிகள் அப்படின்றதுல வந்துடும். சாக்ரிஃபைஸ், டிசிப்ளின், அஹிம்சா அண்ட் ட்ரூத் 4ம் புத்தரின் போதனைகள் அப்படின்றதுல வந்துடும். ஓகேங்களா, சோ நமக்கு இங்க கொஸ்டின் என்ன, வினயபிடகா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம். வினயபிடகா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம், த டிசிப்ளின். ஒழுக்கத்தை பற்றி தனி மனித ஒழுக்கம் மற்றும் அக ஒழுக்கம், புற ஒழுக்கம்.
தனி மனித ஒழுக்கம், அக ஒழுக்கம், புற ஒழுக்கம் சொல்லிட்டு புத்தர் சொன்ன போதனைகளும் புத்தரின் கருத்துக்களும் புத்தரோட அந்த நன்னெறி விளக்கங்களும் தான் இந்த வினய பிடகால இருக்கும். எதை பற்றியானது? ஒழுக்கத்தை பற்றியது. ஒழுக்கத்தை பற்றிய புத்தரின் போதனைகள் என்னன்னு சொல்லுவாங்க? வினய பிடகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு நல்ல முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் குழப்பக்கூட கொஸ்டினும் கூட. இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? Who was the first Muslim invader? படையெடுப்பாளர். இன்வேடர்னா என்ன? படையெடுப்பாளர். இன்வேடர்னா படையெடுப்பாளர். So who is the first Muslim invader of India? இந்தியாவிற்கு எதிராக படையெடுத்த முதல் இஸ்லாமிய அரசர் யார்? கோரி முகமது, முகமது பின் காசிம், முகமது பின் சூரி, கஜினி முகமது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரு. யூஸ்வலா நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்னா அந்த கஜினி முகமது இல்ல கோரி முகமது எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க பேர் தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அடிக்கடி படிச்சிருப்போம். கோரி முகமது இல்ல முகமது கோரி, முகமது கஜினி. ஸோ அவங்க படையெடுப்பு ரொம்ப வலிமையா இருந்துச்சு, இந்தியா ரொம்ப அதிகமா தாக்குச்சுன்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். பட் உண்மையான ஆன்சர், இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய அரசன்றதுக்கு உண்மையான ஆன்சர், அந்த உண்மையான அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் அவர்கள். முகமது பின் காசிம் சிந்து முல்தானுக்கு மேற்கே, அதாவது சிந்து முல்தானுக்கு மேல ஆப்கானிஸ்தான் சைடு கிட்ட, ஸோ அந்த சைடு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா முதல்ல இந்தியா மேல படையெடுத்தாரு, நிறையவே செல்வங்களை கொள்ளையடிச்சுட்டு போனாரு. ஸோ அவரை தொடர்ந்து கஜினி முகமது வந்தார். ஃபர்ஸ்ட் இவர்னா, செகண்ட் ஒன் கஜினி முகமது வந்தார். சரிங்களா? கஜினி முகமது அப்படின்றது ரொம்ப அதிகமாவே முகமது பின் காசிமை விட மிக அதிகமாக, ரொம்ப அதிகமாக கொள்ளையடிச்சு போய் இந்தியாவோட செல்வ வளத்தை பாதி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்து கோரி முகமது ஆட்சிக்கு ஒரு படையெடுத்து வந்தாரு. கோரி முகமது முகமது கஜினிக்கு அடுத்து படையெடுத்து வந்தாரு. ஸோ இவரும் இந்த மாதிரி நிறைய கொள்ளையடித்தது போக வட இந்தியாவை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். வட இந்தியாவில் ஒரு சில முக்கிய பகுதிகளையும், ஓகேங்களா, ஸோ அந்த எல்லை பகுதிகளை ஃபுல்லாக கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். இவரோட ஆட்சிக்கு அடுத்து தான் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி வந்துச்சு. அதாவது அடிமை மரபு யாரு? குத்புத்தீன் ஐபக் அவர் அடிமை மரபை தோற்றுவித்தவர். அவர் யார்கிட்ட அடிமையா, ஒரு ஆளுநர், அடிமை ஆளுநரா இருந்தாருன்னா முகமது கோரி கிட்ட. ஸோ ஓகேங்களா, ஸோ முகமது கோரி அப்படின்றத தொடர்ந்து தான் டெல்லி சுல்தானேட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அப்ப இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யாருன்னா முகமது பின் காசிம் அவர்கள். முகமது பின் காசிம். Who was the first Muslim invader of India? That called முகமது பின் குவாசிம். முகமது பின் குவாசிம். ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. மராத்தியர் காலத்தில் கிராமங்களை நிர்வகிப்பது யார் பொறுப்பு? அதாவது கிராம நிர்வாக பொறுப்பு மராத்தியர் காலத்துல யார் வச்சிருந்தாங்க, யாரோட தலைமையின் கீழ் இருந்துச்சு அப்படின்றதா தேஷ்முக், பபுஜ்தார், கொத்வால், பட்டேல். தேஷ்முக், பபுஜ்தார், கொத்வால், பட்டேல். ஆன்சர், who was responsible for villages in மராத்தா பீரியட்? மராத்தா பீரியட்ல வில்லேஜஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிளா எடுத்தாங்க? அதாவது கிராம நிர்வாக பொறுப்பு, கிராம நிர்வாக சபையின் தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பொசிஷன் எடுத்திருந்தது யாரு, யார் அப்படி இந்த பொசிஷன்ல இருந்தாங்க? இதான் கொஸ்டின். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா தேஷ்முக், பபுஜ்தார், கொத்வால், பட்டேல் அவர்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டேல். பட்டேல் சொல்லுவாங்க, பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டேல்னு சொல்லுவாங்க, பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் கிராமங்கள் இருந்துச்சு. கொத்வால் அப்படின்றது அடிமை இம்சமாகவும் ஒரு நிர்வாக பொறுப்புலையும் தான் இருந்தாங்க. தேஷ்முக் அப்படின்றதும் ஒரு நிர்வாக பொறுப்புல தான் இருந்தாங்க. ஸோ கிராம நிர்வாகம்ல அரண்மனை நிர்வாகம் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய நிர்வாக பொறுப்புகள் மாறி மாறி இருந்தாங்க. இதுல பட்டேல் அவர்கள் தான் உண்மையிலேயே கிராம நிர்வாகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் இந்த குப்தர் காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசும் அவங்களுக்கு கீழே நிர்வாக பொறுப்புக்குன்னு ஒரு பிரிவுகளை வச்சிருப்பாங்க. ஸோ நிலங்களுக்கு ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க, வருவாய்க்கு ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு மாதிரி பிரிவுகளும் அவங்களுக்கு ஏற்ற ஒர்க்கர்களையும் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பேரும் வச்சிருப்பாங்க அவங்களுக்கான சிறப்புகள் மூலமாக. ஓகேங்களா, ஸோ அந்த சிறப்பு பெயர்களை கொண்டுதான் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே எங்களோட எங்க டெக்ஸ்டர் அகாடமி அண்ட் எக்ஸாம் ஸ்டடியோட புக்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஸோ எங்க அகாடமியோட புக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த புக்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். அந்த புக் நீட் இருக்கு அப்படின்றவங்க, நான் முதவே சொன்ன மாதிரி இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கால் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன புக்ஸ் தேவை, என்ன புக் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா,
அடுத்த கொஸ்டின், பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை. அதாவது பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையே பல சமுதாயங்களுக்கு மத்தியில சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு. ஸோ இந்த 4 வகையான கேட்டகரிகளை ஒன்னா பார்க்க போறது இல்ல, அந்த கேட்டகரி பத்தி சிந்திக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க. That is the thought in terms of social, அதாவது சமூகம், எஜுகேஷனல் கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு, சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேரியஸ் கம்யூனிட்டிஸ்க்கு நடுவுல ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பிரிவாகவும் ஒவ்வொரு சமுதாயங்களும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கல்விகள் இருக்கும், உளவியல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மத நல்லிணக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் பொதுவாக வைத்து சிந்திப்பது, அதை பத்தி பேசுவது என்ன, அதாவது எந்த தலைப்பிற்கு அதை பேசலாம் அப்படின்னு வந்த கொஸ்டின். சமுதாய நல்லிணக்கம், தேசிய ஒருங்கிணைப்பு, பெண் முன்னேற்றம், சமுதாய நலம். நம்ம பெண் முன்னேற்றம் தொடமாட்டோம், நமக்கே தெரியும், ஏன்னா பல்வேறு சமுதாயங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டு. ஸோ கம்யூனல் ஹார்மோனி, நேஷனல் இன்டகிரேஷன், உமன் எம்பவர்மெண்ட், கம்யூனிட்டி ஹெல்த். நான் சொன்ன மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் குழப்பற மாதிரி ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய நலம்னு யோசிக்கலாம். இல்லப்பா நான் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா யோசிக்கிறேன்னா தேசிய ஒருங்கிணைப்பு அல்லது சமுதாய நல்லிணக்கம் அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லாமே சுத்தி ஒரே மாதிரி ஆன்சர்ஸா தான் வரும், ஒரே மாதிரி தாட்ஸா தான் நமக்கு இருக்கும். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைப்பு. இப்போ நம்ம பல சமுதாயங்கள் நம்மளே சொல்லிட்டோம். ஸோ சமுதாயங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறது சமுதாய நல்லிணக்கம், அது கரெக்ட். சமுதாயங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறது சமுதாய நல்லிணக்கம், அதான் சமுதாயத்திற்கு நலமும் கூட. ஆனால் அவை எல்லாற்றையும் அந்த சமுதாய நல்லிணக்கத்தை பத்தி பேசுறது எதுனா தேசிய ஒருங்கிணைப்பு தான். ஏன்னா தேசியம் இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா அதுல சின்ன கேசஸ் பிரிவுகள் இருக்கும். ஆந்திரா எடுத்துக்கிட்டா அங்க சில கேசஸ் இருக்கும். இல்ல ஸ்டேட் லெவல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஸ்டேட்ஸாவும் இருக்கும், நேஷனல் லெவல் எடுத்தாலும் ஸ்டேட்ஸஸ் பிரிஞ்சிருக்கும். ஆனால் இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது எல்லாரும் ஒன்றுபட்டு இந்திய குடிமகன் சொல்லி தான் வருவாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வரமாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு வகையான அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் இந்தியா எனப்படும் போது அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் இந்தியர்கள், சகோதரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்க, தேசிய ஒருங்கிணைப்பு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ that is the thought in terms of social, educational, psychological well-being among various communities. The answer is national integration, because of national integration means ஒரு நாடு முழுவதும் மொத்தமாக இருக்கும்போது the whole vision of India is called as a national integrity. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் கொடுக்கும் போது இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றுபடுவோம். அங்க தமிழ், தெலுங்கு என்ற வேறுபாடு இருக்காது, வட இந்தியா, தென் இந்தியா என்ற பிரிவுகளும் இருக்காது. ஸோ அப்படின்றப்ப எல்லா சமுதாயங்களையும் மொத்தமாக ஒற்றுமையாக ஒருங்கிணைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதன் காரணமாக நம்ம என்ன சொல்றோம், தேசிய ஒருங்கிணைப்பு தான் அனைத்திற்குமான சிந்தனைகள் சொல்லி சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின், இது ஒரு நல்ல கொஸ்டின். புத்தர் காலத்தில் குடியிருப்பு நிலங்கள் என்ன பேரில் அழைக்கப்பட்டது? நான் ஒரு 2-3 கொஸ்டினுக்கு முன்னாடியே சொன்னேன். புத்தர் காலத்து அதாவது நிலங்கள் எப்படி இருந்துச்சு, நிலம் பாக்குறவங்க எப்படி இருந்தாங்க, படைப்பிரிவு எப்படி வாட்ச் பண்ணிக்கிட்டாங்க, என்னென்ன ஒர்க்கர்ஸ் வச்சிருந்தாங்க, ஒரு அரசவை அப்படின்னா அங்க நவரத்ன சபை இருக்கலாம், அஷ்டமந்திரி சபைகள் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட யார் யார் புகழ் பெற்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். அவை எல்லாத்தையும் சரியாக படிக்கணும். இவை எல்லாவற்றையும் தொகுத்து மிக சிறப்பாக தொகுத்து எங்களுடைய புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு மிக மிக முன்னுரிமை வழங்கப்படும். தாரிக் எக்ஸாம் சரி நானும் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நீங்க இந்த வீடியோக்கு கீழே ஐ எம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நீங்க போகலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்க பேசினே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ இந்த கொஸ்டின் வந்துடலாம். புத்தர் காலத்தில் குடியிருப்பு நிலங்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட்டது? சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி. சரிங்களா? ஸோ புத்தர் காலத்தில் குடியிருப்பு நிலங்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வஸ்தி. சரிங்களா? வஸ்தி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. The residential lands were called in Gupta period. Residential lands were called in Gupta period னா வஸ்தி. வஸ்தின்றத பாருங்க, வா அப்படின்னு வச்சுக்கோங்க, வாழும் இடம். வா அப்படின்னு வச்சுக்கோங்க, வாழும் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வஸ்தின்றது வாழும் இடம், குடியிருப்பு. சேத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்ரா செழிப்புன்னு வச்சுக்கோங்க. சேத்ரா எனப்படுவது செழிப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ செழிப்பா இருக்கணும்னா வேளாண் நிலங்கள், வேளாண் பேஸ் பண்ணி தான் அப்ப இருந்த அனைத்து பொருளாதாரமும் இருந்துச்சு, மன்னர் காலத்திலும் கூட. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப சேத்ரா எனப்படுவது
வேளாண் நிலங்கள். அப்ப கிலானா என்ன? கிலான்றத கிடப்புன்னு போட்டு வச்சுக்கோங்க. அந்த கீ அண்ட் கீ அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. கிடப்பு. எந்த நிலங்களை கிடப்புல போட்டு வச்சிருப்பாங்கன்னா தரிசு நிலங்களை. எந்த நிலங்களை? தரிசு நிலங்களை. தரிசு நிலங்களை கிடப்பில் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அப்ரகதா அப்படின்னா என்ன? அப்ரகதா எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஒன்று என்ன? குப்தர் காலத்தில் குடியிருப்பு நிலங்கள் என்ன பெயர் அழைக்கப்பட்டது? வஸ்தி. ரெசிடென்சியல் லேண்ட்ஸ் அஸ் வஸ்தி. ஸோ அப்போ சேத்ரானா என்ன? வேளாண் நிலங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். ஸோ கிலா அப்படின்றது தரிசு நிலங்கள், வேஸ்ட் லேண்ட் ஆர் பார் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் லேண்ட். அப்ரகதா எனப்படுவது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. யார் கண்டிப்பா கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அப்ரகதா எனப்படுவது என்ன வகையான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். கிபி 1ஆம் நூற்றாண்டில், அதாவது முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான என்பவரால் கொண்டு வரப்பட்டது. அந்த இயேசுவின் சீடர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கிபி 1ஆம் நூற்றாண்டு, இயேசு இறந்ததுக்கு அடுத்த நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் பரப்புறதுக்காக இயேசுவின் சீடர் ஒருவர் வந்தாரு. அவர் மூலியமாக தான் இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சமா பரவுச்சு. ஆங்கிலேயர் காலத்துல ரொம்ப வேகமா பரவுச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவ சீடர் யார்? கிறிஸ்டியானிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் brought to India by an apostle seeder. apostle என்ன? சீடர். apostle of Christ in first century. முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்ட், அதான் apostle of Christ அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒரு சீடர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனித பீட்டர், புனித ஜான், புனித மேத்யூ, புனித தாமஸ் அப்படின்றது ஆப்ஷன்ஸ். செயின்ட் பீட்டர், செயின்ட் ஜான், செயின்ட் மேத்யூ, செயின்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் என்னன்னா தாமஸ். செயின்ட் தாமஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்கூல்ல படிச்சவங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்குவீங்க நல்லா. ஓகே, செயின்ட் தாமஸ் அப்படின்றவர் தான் இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருந்தவர். யார்? இவங்க 4 பேருமே இயேசு கிறிஸ்துவோட சீடர்களாக இருந்தவர்கள் தான். இருந்தாலும் இந்தியாவில் கொண்டு வந்து மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை பரப்பியது யாரு? புனித தாமஸ். செயின்ட் தாமஸ் அவர்கள். தாமஸ் துவக்கினார் அப்படின்றதுக்கு தாமஸ் தாவரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. துவக்கினார் தாமஸ். சரிங்களா? இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்த இயேசு சீடர் யாரு? தாமஸ். எந்த வருஷம்? 1ஆம் நூற்றாண்டில். சரிங்களா? செயின்ட் தாமஸ், புனித தாமஸ். நம்ம கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீட்டெயிலா நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின், பல்வேறு சமயக்கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என கூறியவர் யார்? பல்வேறு சமயக்கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என கூறியவர் யார்? அசோகர், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப். இவர்கள் 4வரும் இந்தியாவோட அரசர்களாக, மிகப்பெரிய அரசர்களாக இருந்தவங்க நமக்கு தெரியும். Who said the various religious elements should be placed in my grave? grave என்றால் கல்லறை. தன்னுடைய கல்லறையில் பல வகையான சமுதாயங்களை பற்றிய கருத்துக்களையும் வந்து பதிக்க சொன்ன இந்திய அரசர் யார்? அதாவது சொன்ன அரசர் யார்? அசோகர், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு சிலர் வந்து இந்த 2 ஆப்ஷனுக்குலாம் சுத்துவீங்க. கரெக்ட் தான். பட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்பர் அவர்கள், அசோகர் கிடையாது. அசோகர் வந்து என்ன அப்படின்னா மத நல்லிணக்கம்ன்றத மனிதர்கள், மதத்தை தாண்டியும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அதான் அசோகர். அக்பர் தான் பல சமய கருத்துக்களை ஆதரிச்சாரு. அக்பரோட சபையில வந்து பாரசீக குரு இருப்பாங்க, சீக்கிய மத குரு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சமய நல்லிணக்கம் கொடுத்தாரு. இந்துக்களுக்கு ஜிசியா வரி வந்து விதிச்சிருந்தாங்க. அந்த ஜிசியா அப்படின்ற வரியை வந்து அவர் கேன்சல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அக்பர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தீன் இலாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சமயத்தை தோற்றுவிச்சாரு. எதுக்கு அப்படின்னா மனிதர்கள் இந்த சமயத்துல தான் வாழணும் இல்லாம யார் வேணாலும் எங்கு வேணாலும் சுதந்திரமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீன் இலாகி கொண்டு வந்தாரு. அந்த சமயத்தை பின்பற்றுறவங்க கடவுள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கொள்கையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அக்பர் காலத்துல வந்து அந்த சமயம் ரொம்ப அதிகமாக செயல்பட்டுச்சு. ஷாஜகான் அவர்கள், அவரை தொடர்ந்து அக்பரை தொடர்ந்து ஜஹாங்கீர், ஷாஜகான் அவர்கள் காலம் வரைக்கும் அந்த சமயம் வழிபட்டு இருந்தாங்க. சேம் டைம் ஜிசியா வரியும் விதிக்கப்படல. ஆனால் அவுரங்கசீப் காலம் வந்தவுடன், அதாவது இந்த காலத்திலையும் இந்த தீன் இலாகி இருந்துச்சு. கடைசியாக அக்பரோட பேரனுக்கும் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஷாஜகான் மகன் அவுரங்கசீப் வந்தப்ப
ஜிசியா வரியை மீண்டும் விதிச்சாரு. அண்ட் தென் இந்த தீனிலாகி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் அந்த தீனிலாகி சமயமும் முடிவுக்கு வந்துருச்சு. பட் அக்பர் தான் அந்த மாதிரி ஒரு சமய கொள்கையை வச்சுட்டு எல்லாருக்கும் சமத்துவம் கொடுத்தாரு. அதனால அக்பர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்பர் கொண்டு வந்த மதம் என்ன? தீன் இலாஹி. தீன் இலாஹி. சரிங்களா? அடுத்த நல்ல கொஸ்டின். சோழ அரசின் மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஏதாவது சோழ அரசர்களுக்கு வந்து ஒரு 2 பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல முதல் பசங்களுக்கு தான் முடிசூடுவாங்க. அந்த முதல் பசங்க என்ன பேர்ல அழைக்கப்படுறாங்க? முடிசூடப்படும் அந்த அரசன், அதாவது அடுத்து முடிசூட போகிறார் அப்படின்னு சொல்ற அந்த அரசன் வந்து என்ன பேர்ல அழைக்கப்படுவாரு? எந்த பெயரில் அழைக்கப்படுவார் அப்படின்றது கொஸ்டின். ஆன்சர்ஸ் என்னன்னு பாருங்க. யுவராஜன், இளவரசன், அரசன், ஆளுநர்னு சொல்லிட்டு the eldest son of the Chola king. எந்த சன்? எல்டஸ்ட் சன், மூத்த மகன் ஆஃப் சோழா கிங், சோழ அரசர்களின் மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் யுவராஜன். யுவராஜன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அவர்களுக்கு தான் முடிசூடுவார்கள். சோ மன்னர். இப்ப முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கும்போது யுவராஜராக இருந்தது யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள். சோ ராஜராஜ சோழனுக்கு அடுத்தபடியாக ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தார். அந்த மாதிரி தான். சோ மூத்த மகனுக்கு தான் யுவராஜன் பட்டம் கொடுத்து அவரைத்தான் ஆட்சியிலும் அமர வைப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த எல்டர் சன் ஆஃப் சோழா கிங் கால்ட் அஸ் யுவராஜா. சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்படுவார். சோ இவருக்கு வந்து அரசாளனும் நாட்டை நிர்வகிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னா ஆளுநர் பொறுப்பு கொடுப்பாங்க. யுவராஜா ஹஸ் பிளேஸ் தான் கவர்னர். அதாவது சோழ அரசு பல மாகாணங்களாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு 4 மாகாணங்கள் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு மாகாணத்தோட ஆளுநராக இந்த யுவராஜனை போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அந்த மாகாணத்தை ஆட்சி செய்யும் போது அந்த மாகாணத்தை நிர்வகிக்கும் போது நிர்வாக பொறுப்புகள் வளர்ந்து விடும். ஸோ என்னென்ன சிக்கல்கள் வருது, என்ன நடைமுறைகள் வருதுன்னு சொல்லி பார்க்க முடியும். அதுவும் போக ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு பயிற்சியும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் சுவராஜர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சூட்டப்படும் முதல் மகனை, மூத்த மகனை ஆளுநர்களா நியமிப்பாங்க. ஓகேங்களா? சோ சோழ அரசின் மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்படுவார்? யுவராஜன் என்று. அந்த யுவராஜனுக்கு தான் முடிசூட்டுவார்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெல்லி சுல்தானின் கடைசி மரபு. டெல்லி சுல்தானேட் அப்படின்றது ஒரு பல வருடங்களாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 1300க்கும் முற்பட்ட காலம் நினைக்கிறேன். ஸோ ஒரு 1000ல இருந்து பார்த்தா ஒரு 300ல இருந்து 250 300 ஆண்டுகள் வரை ஆட்சிகள் நடந்திருக்கும். ஸோ அப்படி உள்ள டெல்லி சுல்தானேட் அவர்கள், டெல்லி சுல்தான்கள் எவ்வளவு நாள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத விட அவர்களோட ஆட்சி அப்படின்றது ஒரு பெரிய இஸ்லாமிய தாக்கத்தையே விளைவிச்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்தவங்க தான் முகலாயர்கள். அவங்களும் மிகப்பெரிய இஸ்லாமிய தாக்கத்தை உருவாக்குனாங்க. ஒரு 600-700 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களின் ஆதிக்கத்தின் கீழேயே இந்தியா வந்து சுத்தி சுழன்றுட்டு இருந்துச்சு. அதனாலதான் இஸ்லாமிய கொள்கை அதிகமா பரவப்பட்டுச்சு. இஸ்லாமிய மதமும் அதிகமாக பரவுச்சு இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப அந்த டெல்லி சுல்தானோட கடைசி மரபு யாரு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் டைனஸ்டி ஆஃப் டெல்லி சுல்தானேட் வாஸ். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. கில்ஜி மரபு, லோடி மரபு, துக்ளக் மரபு, சையத் மரபு. ஸோ ஆன்சர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லோடி மரபு, லோடி டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் இருந்தாங்கன்னா அடிமை மரபு ஆட்சி இருந்துச்சு. ஸோ அந்த குத்புத்தீன் ஐபக் தோற்றுவித்த அடிமை மரபு. அதுக்கடுத்து ஜலாலுதீன் கில்ஜி கொண்டு வந்த கில்ஜி மரபு வந்துச்சு. ஸோ இப்போ இது 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம் சொல்லுவாங்க. 3வது என்னன்னா துக்ளக் வம்சம் வந்தாங்க. துக்ளக்ல முக்கியமான ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் சொல்லலாம். மிக சிறந்த ஆட்சியாளர். அதே மாதிரி மிக மோசமான ஆட்சியாளர் தான் முகமது பின் துக்ளக், ஜுனாகன் எனப்படும் முகமது பின் துக்ளக் அவர்களை சொல்லலாம். அதுவும் துக்ளக் மரபு தான். துக்ளக் மரபுக்கு அடுத்ததாக வந்தது சையத் மரபு வந்தாங்க. சையத் மரபில் குறிப்பிடத்தகுந்த அரசர் சொல்ல முடியாது, ஆனாலும் ஓரளவுக்கு ஆட்சிகள் செஞ்சாங்க. அவர்களை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவங்க தான் லோடி மரபு. ஸோ லோடி மரபில் சிக்கந்தர் லோடி அவர்கள் கொஞ்சம் வலிமையான அரசராக இருந்தாரு, நல்லாவும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அடுத்து வந்த வாரிசுகள்ல இப்ராஹிம் லோடி அவர்கள் ரொம்ப கொடுமையானவும் மூர்க்குத்தனம் கொண்ட அரசராகவும் செயல்பட்டார். ஸோ அந்த இப்ராஹிம் லோடியோட கொடுமையை தாங்க முடியாம தான் அந்த லோடி வம்சத்தை சேர்ந்தவர்களே பாபர், அதாவது சாமர்கண்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த பாபர், காபூலை இழந்துட்டு சாமர்கண்டை அப்போ ஆட்சி நிறுவியிருப்பார் பாபர். அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க இங்க படையெடுத்து வர சொல்லி. சோ அதன் காரணமாக 1526ல, எப்போ 1526ல பானிபட் அப்படின்ற இடத்துல முதலாம் பானிபட் போர் அப்படின்னு நடந்திருக்கும். சோ அந்த போர்ல லோடி, இப்ராஹிம் லோடிய பாபர் வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ தோக்கடிச்சு என்ன பண்ணாங்க, முகலாய அரசு வந்துச்சு. அப்பதான் முகலாய அரசு வந்துச்சு. அதுதான் டெல்லி சுல்தான்களோட முடிவாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இப்ப டெல்லி சுல்தானேட் அப்படின்றதோட கடைசி அரசர்
அதாவது கடைசி அரச மரபு த லாஸ்ட் டைனஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடி டைனஸ்டி. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டினோட இந்த கிளாஸ் முடிவு வருது. ஏன்னா ஒரு 10 கொஸ்டின் எடுத்தோம், ஒரு டாப் 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, சூப்பர் 10 சீரீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சூப்பர் 10 சீரீஸ்ல நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை பற்றி போறதாலும் ஓகே தான், இல்லை புக்ஸ் வைஸ் படிக்கலாம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா புக் வைஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்றீங்களோ, நீங்க என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்களோ, உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸும் பார்க்கலாம். இன்னும் அதிகமானவர் விருப்பப்பட்டால் லைவ் கிளாஸ் நம்ம போகலாம், லைவா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. புக்ஸ் டீட்டெயில் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அதுக்கும் கால் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய கிளாஸ் நம்ம பார்க்கலாம், டேஸ் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கணும் எங்க டார்க் எக்ஸாம் சேனலை நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் அடுத்த லைவ்ல வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைவ் போடலாம், புக் வைஸ் படிக்கலாம், இல்லை நம்ம கொஸ்டின்ஸா போகலாம்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தோணுதோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் வைஸ் நம்ம என்ன படிக்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்து அதுபடி நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு. ஸோ அடுத்த கிளாஸ்ல உங்களை பார்க்குறேன். Until and bye. Bye. Thank you.